الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف الأنبياء وأطهر المرسلين وآل كل والصحابة أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا محمد خير الأنبياء صلى الله عليه وسلم: ذكر الأنبياء عبادة وذكر الصالحين كفارة أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வினுடைய அருள் கடாட்சம் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுவனத்து பூஞ்சோலையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும், சுவனத்து சக்கரவர்த்திகளாக கொலுவேற்று ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குத்துபுமார்களின் முன்னிலையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும், அவர்களினுடைய பாதார விந்தங்களிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய மகாபெரும் நசீபை துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அன்னலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமது மகான்மார்களான அப்பாமார்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் பாலிப்பானார். அருமையானவர்களே, அன்னலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ذிக்ருல் அம்பியாஇ இபாதா, நபிமார்களை நாம் நினைவு கூர்ந்தால் அது இபாதத். ذிக்ரு ஸாலிஹீன கஃபாரா, வலிமார்களை, இறைவனுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய, இறைவனுடைய அருகாமையை பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலிஹீன்களை நீங்கள் நினைவு கூறுதல் உங்களுக்கு உங்களுடைய பாவத்தினுடைய பரிகாரமாக இருக்கின்றது என்று நாயகம் நமக்கு கற்றுத்தருவார்கள். இந்த ஹதீஸின் ஒளியில் நாம் பார்த்தால், அருமையானவர்களே, இந்த மஜ்லிஸினுடைய கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய இரண்டு மகாபெரும் மேதைகள், இரண்டு மகாபெரும் ஃபக்கீர்கள், அரபு கலைஞானத்தில் அல்லது ஹதீஸுகளையில் சட்ட விற்பன ஞானங்களில் கரை கண்டிருக்கக்கூடிய இரண்டு மகான்மார்கள், அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த மஜ்லிஸை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், இது நமது அப்பாமார்கள் குத்துபுமார்களான அவர்கள் இஸ்லாத்தின் அஹமியத்தை விளங்கியதின் பொருட்டு நமக்கு அனந்தரமாக தந்து நாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக நசீபாக்கி வைத்த மகாபெரும் பாக்கியமான ஒரு வாய்ப்பு. சையதுனா சுஃபியான் இப்னு உயைனா சொல்லி காட்டுவார்கள்: இன்ன ஃபீ ذிக்ரி ஸாலிஹீன லததனஸ்ஸலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இந்த சீரவிகள் அதனுடைய ரசவாதம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நமக்கு இதை நசீபாக்கி தந்தார்கள். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அன்னலம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது நபியாக ஏற்று அவர்களின் வழி நின்ற சத்தியமிகு சீலர்களான இறைநேச செல்வர்களை நமது வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, இது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடு. அருமையானவர்களே, அந்த ரஹ்மத்தினுடைய உச்சகட்டம் தான் எந்த ஒரு நிலையை அல்லாஹ் இந்த சாலிஹீன்களுக்கு நமது அப்பாமார்களுக்கு கொடுத்து அலங்கரித்தானோ அந்த விலாயத்தினுடைய உயர்ந்த பதவிகள். அது நமக்கு கிடைக்க வேண்டுமா? அது நமக்கு கிடைக்க வேண்டுமா? முதல் படித்தரம், நாம் அந்த சாலிஹீன்களை நினைவு கூற வேண்டும். அவர்களின் மீது தன்னை இழந்த அன்பை வைக்க வேண்டும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை விரும்புகிறானோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்று நாயகத்தினுடைய வாக்கிற்கு இணங்க நாம் அதில் இருக்க வேண்டும் என்று நமது அப்பாமார்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றது. அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம்.
நான் ஏற்கனவே சொன்னது போன்று கரை கிடந்த ஞானங்களுக்கு சொந்தக்கார இவர்கள். ஒரு ஃபிக்கினுடைய வகுப்பை இவர்கள் ஆரம்பித்து காலம் முழுவதும் நடத்தியிருக்கலாம். ஆனால் நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவர்களுடைய பிரதானமான வாழ்க்கையினுடைய பகுதி சாலிஹீன்களினுடைய மனாக்கிபுகளை எழுதி, மிகப்பெரிய குத்துபுமார்களினுடைய மனாக்கிபுகளை எழுதி அதை தமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் எடுத்து ஓத வேண்டும் என்பதற்காக பெரும் பகுதிகள் செலவழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரிசையில், இந்த கான்டெக்ஸ்டில் நாம் மறந்தே விட முடியாத 3 மகாபெரும் ஆளுமைகள், சையதுனா சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மகாபெரும் ஆளுமைகள், அவர்களுக்கு கிடைத்த அனைத்து தருணங்களையும் சாலிஹீன்களுடைய மனாக்கிபுகளை சேகரிப்பதிலும் எழுவுவதிலும் தனது வாழ்க்கையை செலவழிக்கிறார்கள். முதலில் குதுபுஸ் ஜமான் ஷைഖுல் கௌம் சையதுனா சையத் அஹ்மத் ஆலிமுல் அரூஸ் மாபிள்ளை ஆலிமுல் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ், எத்தனை காவியங்கள்! மாலிஹுஸ் சிப்தைன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது மௌலித், ஃபல்லாக் லப்பை அப்பா அவர்கள் மீது மௌலித், பாசிப்பட்டினம் அப்பா மீது மௌலித், இனாம் முகமது அப்பா மீது மௌலித், இப்படி அவர்கள் வெகு அதிகமான மௌலிதுகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். மகானி என்ற மகாபெரும் கிரந்தத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களை, நாம் சிந்தித்து பார்க்கிறோம், அதை முஹப்பத்தோடு ஓத துவங்கினால் நமக்கு விலாயத்தினுடைய நசீபுகள் துறப்பதற்குண்டான முகாந்திரம் உருவாக்கிறது. அதுதான் காரணம். இரண்டாவது, இந்த மஜ்லிஸின் இந்த உரையின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய குத்துபுஸ் ஜமான் ஜத்துனா ஹவுசுனா முஹம்மது இஸ்மாயிலுல் நஹ்வியுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாத்திரித்த கிரந்தங்கள் ஏராளம். அதை பட்டியலிட்டு அந்த கிரந்தங்களை பற்றி இப்பொழுது சொல்வதென்றால் அதற்கென்று தனி ஒரு அவகாசம் வேண்டும். சையதுனா புகாரி இமாம் அவர்கள் மீது மௌலித், அந்த மௌலிது பெருசாக இருக்குதுங்கிறதுக்காண்டி அந்த மௌலிதை சுருக்கி 2வது மௌலித். சையதுனா பூவார் நூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது மௌலித், பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு மௌலித், சின்ன முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு மௌலித், சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு மௌலித், காட்டு மக்தூம் அப்பா மீது அவர்கள் ஒரு மௌலித். இப்படி அவர்களினுடைய, அப்புறம் நம்ம ஊருக்கு வந்த சூஃபி ஹுசைன் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு மௌலித், பல்லாக் லப்பை பல்லாக் வலியுல்லாஹ் கீழக்கரை அவர்கள் மீதும், இப்படி சுப்ஹானல்லாஹ் 12 பைத்துகளும் 12 ஹிகாயத்துகளும் எழுவது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல. அதுபோக கௌசுநாயகத்தின் மீது மனாக்கிபுகள் உள்ளடக்கிய ஒரு கிதாபு. அவங்களுடைய வாப்பா சையத் அஹ்மத் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம பெரிய இன்சான் சொல்கிறோம், நம்ம அந்த கர்த்தா இன்சான் சொல்கிறோமே, அவங்களும் கௌசுநாயகத்தின் மீது மனாக்கிபுகள் ஏன் எழுதுகின்றார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, குதுபியாக்கு ஷரஹ், ஸலவாத்து நாரியாக்கு ஹத்முல் திக்ர், சையதுனா இப்னு ஹஜர் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மீது கசீதா, சையதுனா முஸ்லிம் இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது கசீதா, குதுபுல் ஹிந்த் காஜா நாயகம் மீது கசீதா, இஸ்கி யஸீத் பைத், சையதுனா குதுபுஸ் ஜமான் அவுலியா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது கசீதா. நாம் கேட்கிறோம், இத்தனை ஆளுமைகள் பொருந்திய இந்த மகான்மார்கள் இத்தனை மனாக்கிபுகள் எழுவதற்குண்டான அவசியம் என்ன? விடை ஒன்றே, நமது சன்னதிகள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் இருப்பதற்கு இந்த இபாதத்து போதும். ஏன் தெரியுமா? மற்ற இபாதத்துகள் நாம் செய்கிறோம், அந்த இபாதத்துகளினுடைய எல்லாவற்றிலும் முகஸ்துதிக்கான காரணம் உண்டு. ஃபஜ்ரு தொழுகை வர்றோம், அவ்வல் தக்பீரில் தக்பீர் கட்டுறோம், நம்மை சார்ந்தவர்கள் ஒரு நண்பன் வரவில்லை, அவனை குறித்து தவறான எண்ணம் மனதிலே வருகின்றது. நாம் இன்று தொழுது விட்டோம், அவன் எப்படிப்பட்ட தொழுகை நாம் தொழுதிருக்கிறோம்? தக்பீர் ஆரம்பத்திலிருந்து சலாம் வரை அல்லாஹ்வை ஒரு சனப்பொழுது கூட நினைக்கவில்லை, மறதியில் தொழுதிருக்கிறோம். அந்த தொழுகையை வைத்து இறைவனிடத்திலே எப்படி வசீலா வேண்டுவது? ஆனால் இதை போன்ற மஜ்லிஸ்கள் அப்படி அல்ல. இந்த வழி சையதுனா கௌசனா முஹம்மது இஸ்மாயிலுல் காதிரி மிகச்சிறந்த மேதையாக இருந்தார்கள், வலியாக இருந்தார்கள் என்ற ஒரு எண்ணப்பாடோடு நாங்கள் ஹாதிராகிவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே மக்பூலானவர்களாக ஆகிவிடுகிறோம். எத்தனை நேர்த்தியான இபாதத்துகளை நமக்கு நமது அப்பாமார்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக ஆழமான ஒரு பகுதி. அதோடு மட்டுமல்ல,
சையதுனா பிஸ்ருல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த அவுலியாக்களை நினைவு கூறுவது எத்தனை மகோன்னதமான இபாதத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அவுலியாஇ மின் இபாதி அஹிப்பாஇ மின் ஹல்கில் லதீன யஸ்குரூன பிதிக்ரி வ அஸ்குரு பிதிக்ரிஹிம். சுப்ஹானல்லாஹ், அவுலியாக்கள் எனது நேசர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், எனது படைப்பில் அவர்கள் என்னை நினைவு கூறுகிறார்கள், நான் அவர்களை நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். அருமையானவர்களே, அல்லாஹ் அவுலியாக்களை நினைவு கூறுகிறான். நாம் அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் நாம் சேர்ந்து கொள்கிறோம், அவுலியாக்களை நாம் நினைவு கூறுகிறோம். எத்தனை மகோன்னதம் புரிந்த இபாதத்தாக இது இருக்க வேண்டும். நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது குத்துபுமார்களான இவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் அவர்கள் அனந்தரமாக நமக்கு விட்டு தந்திருக்கக்கூடிய இபாதத்தினுடைய மகிமைகள் நமக்கு புரியும். அருமையானவர்களே, ஒரு வலி, ஒரு குத்துபுன் இவ்வளோ ஏற்றி கொண்டாடுறமே, அது யார் என்ன என்று பார்த்தால் ஒரு ஒன்றுமில்லை, சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களினுடைய ஆன்மீக நிலைகளில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் தான் வலிமார்கள். சையதுனா கௌசுல் ஆலம் சக்கானியில் சொல்லுவாங்க, குல்து, நான் சொன்னேன், லி அக்தாபி லும்மு, நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், பிஹானி ஒதுகுலு வாந்தும் ரிஜாலி. இதுதான் வலின்னு சொன்னால் இதுதான் விஷயம். கௌஸ் நாயகம் ஆழ்ந்த கவனத்தை கொண்டே அன்னலம் மெம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்ந்த பாத்தினியத்தான அஹ்வால்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அந்த அஹ்வால்களில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் தான் குத்துபமார்கள். அதில் ஐக்கியப்படுத்தி விட்டால், அவர்கள் கையசைத்தால் அது கராமத், அவர்கள் முன்மொழிந்தால் அது கராமத், அதுதான் வலிமார்கள். சையதுனா கௌசுல் ஆலம் தனது சிருல் அஸ்ரார் என்ற கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள், இதுதான் அல்லாஹ்வினுடைய காரணம். இந்த மக்களை, இந்த நபிமார்களை அனுப்பி வலிமார்களை அனுப்பி இத்தனை பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கி இருக்கிறதே காரணம் என்ன? குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. என்னை பின்பற்றுபவர்களும் என்னுடையதும் வேலை பசீரத்தின் பக்கம் மக்களை அணைப்பது. பசீரத்னா அகப்பார்வை. அந்த அகப்பார்வை எங்கே வரும்? அவுலியாக்களுடைய கல்பில் வரும். அந்த அகப்பார்வை இல்முல் லாஹிரை கொண்டு அடையப்படுவதில்லை, வெளிப்படையான நாலேஜை கொண்டு அடையப்படுறது இல்லை. இல்முல் லதுன்னி, அல்லாஹ் சொல்றானே, வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அந்த இல்மை கொண்டு அடையப்படுவதே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த இல்மை அடைகிறதுக்கு, இந்த இல்மை உண்மையிலேயே அடையப்பெற்ற சாலிஹீன்களான வலிமார்களோடு தங்களை ஐக்கியப்படுத்தி அவர்களிடமிருந்து இந்த இல்மை பெற்றுக்கொள்வது மக்களுக்கு வாஜிபுன்னு சொல்லி கௌஸ்நாயகம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி காமிலான வலிமார்களை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வலிமார்களின் உடைய விஷயத்தை நாம் அடைவதற்குண்டான வசீலாவாக இந்த குத்துப்மார்கள் இருக்கிறார்கள். இவர்களை வைத்து தான் நாம் அவர்களை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் நமது அப்பாமார்கள் எந்த நிலையை அடைந்தார்களோ அதில் சற்றாவது ஆன்மீக ரசவாதங்களை ருசித்து உணரக்கூடிய நசீபுகள் நமக்கு வழங்கப்படும். சையதுனா முஹம்மது இஸ்மாயிலுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஃபிக்ஹினுடைய திறமை எப்படி இருந்தது? நமது உஸ்தாத்மார்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். 10,000 மசாலாக்களை உள்ளடக்கிய ஒரு கிதாபை அவர்கள் யாத்தளித்திருக்கிறார்கள். 10,000 ஷாஃபி மذஹப் அகீதா மசாயில் சம்பந்தப்பட்ட கிதாபுகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஃபத்வாக்களை உள்ளடக்கிய ஒரு கிதாபை யாத்தளித்திருக்கிறார்கள். நான் புரிதலுக்காக சொல்கிறேன். நாம் பட்டியலில் இருக்கக்கூடிய இமாம்களில் இப்னு ஹஜருல் ஹைத்தமி, முஹம்மது ரமலி, இமாமுனா சுயூத்தி போன்ற மகாபெரும் மேதைகள் செய்யக்கூடிய வேலையை காயல்மா நகரத்தில் அவதரித்த மகாபெரும் குத்துபாக இருக்கக்கூடிய கௌசனா ஷேഖனா ஜெத்தனா முஹம்மது இஸ்மாயிலுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருக்கிறார்கள். நமது உஸ்தாத்மார்கள் சொல்வார்கள், ஒருவேளை முஹம்மது இஸ்மாயிலுல் காதிரி காயல் பட்டணம் அல்லாத அரபு தேசங்களில் பக்தாதிலோ மிஸ்ரிலோ யமனிலோ ஜனித்திருந்தால் அவர்கள் இமாம் முஹம்மது இஸ்மாயில் என்று அறியப்பட்டிருப்பார்கள். இமாமுனா சுலைமானுல் குருதி என்ற மகாபெரும் ஷாஃபி மذஹபினுடைய அறிஞரினுடைய தரஜாவில் நம்முடைய இமாம் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் சற்று புரிதலுக்காக சொல்லி காட்டுகிறேன். ஷாஃபி மذஹபினுடைய 2 அரண்கள் ஷைഖைன், சையதுனா ராஃபிஈ, சையதுனா நவவி, இவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகளை தௌஃபீக் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஹம்மது ரமலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும்.
அவங்க செய்கிற அந்த வேலையை, அந்த கிதாபை ஒரு கோர்வையாக செய்து ஒரு கிதாப் நம்ம அப்பா செய்திருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருகின்றது. சாதாரண வேலை இல்லை. ஷாஃபி மذஹபினுடைய அந்த தபக்காத், முஹக்கிக்கீன்களுடைய தபக்காத்துகளில் அப்பா மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அருமையானவர்களே. அதோடு மட்டுமல்ல, அப்பாவினுடைய மொழி புலமை ஏராளமான செய்திகள் உள்ளடக்கி இருக்கிறது. அப்பா புகாரி இமாமினுடைய மௌலுதில் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறாங்க. அரபில் ஞானமுடையவர்களை பார்த்திருக்கிறோம். அரபு இலக்கணங்கள் யாப்பிலக்கணத்திலும் பயான், பதியா, மானி என்று சொல்லக்கூடிய அரபு இலக்கணத்தின் உச்சக்கட்ட நுட்பம் நிறைந்த அந்த கலைகளில் அப்பா புகுந்து விளையாட இருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி, புகாரி இமாமினுடைய அந்த வாழ்க்கையை ஒற்றை வரையில் சொல்லி காட்டுவார்கள். பத்ரும் பதா ஃபி ஆமி சிதுகின், பத்ரும் பதா ஃபி ஆமி சிதுகின், அதாவது பூர நிலவிற்கு ஒப்பான புகாரி இமாம் அவர்கள் ஒரு வருடத்தில் பிறந்தார்கள். அந்த வருடத்திற்கு பேர் சிதுக்கு. எதுக்கு அப்பா இங்கே சிதுக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, அபுஜது கணக்கின்படி சாதுக்கு நம்பர் 90, தாலுக்கு நம்பர் 4, காஃபுக்கு நம்பர் 100, டோட்டல் 194. புகாரி இமாம் பிறந்தது 194. அதே மாதிரி வாஷ யஹ்மது தா மஹ்மதி, எதுக்கு வாஷ யஹ்மதுன்னு சொல்கிறாங்க பார்த்தா, அந்த யஹ்மதுங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் ஏக்கு நம்பர் 10, ஹேக்கு நம்பர் 8, மீம்க்கு நம்பர் 40, தாலுக்கு அகைன் 4, அப்புறம் 4, டோட்டல் 62 வயசு தான் புகாரி இமாம் வாழ்ந்தாங்க. அதோடு மட்டுமல்ல, வகாபி நூரி, ஆனால் அந்த பைத்தா அந்த மிஸ்தாவை முடிக்கிறாங்க, அந்த கண்ணியை முடிக்கிறாங்க. அந்த 100ங்கிற வார்த்தையை நாம் ஆய்வு செய்து பார்த்தால், நூனுக்கு அபிஜது கணக்கும்படி நம்பர் 50, வாவுக்கு அபிஜது கணக்குப்படி 6, ரேக்கு அபிஜது கணக்குப்படி 200, 256 புகாரி இமாம் மறைந்த வருடம். அருமையானவர்களே, அரபு அவர்களினுடைய கையில் விளையாடி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இத்தனை ஆழ்ந்த ஞானத்திற்குரியவர்கள். அடுத்து அப்பாவிற்கு நஹ்வி என்ற பெயர் எப்படி வந்துச்சு? முதலில் நமது அந்த நஹ்வி குடும்பத்தினுடைய சாம்ராஜ்யத்தை துவக்கி வைத்தவர்கள் முஹம்மது இஸ்மாயில் அந்நஹ்வி புத்தகத்தில் அடங்கியிருக்கிறாங்க. நம்ம பெரிய முத்துவாப்பா குதுபுல் உஜூத் பஹருல் உலூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சகோதரியினுடைய மகன், மேலும் மருமகன், அவங்க புத்தகத்தில் அடங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு நஹ்விங்கிற பேரை கொடுத்தது யார் தெரியுமா? ஷேகுனா குதுபுனா கௌசுனா ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சும்மா போகிற போக்கில் ஒரு ஆளை கூட்டு பேரை கொடுக்கிறதா? அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை. ஷேகுனா குதுபுல் ஜமான் தெக்கா சாஹிப் ஒரு நுக்தா வச்சா அந்த நுக்தாவை கடப்பாறையால் கூட நோட்ட முடியாதுன்னு சொல்லி கீழக்கரை தெக்கா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. என்னன்னா, கீழக்கரை தெக்கா சாஹிப் அப்பாவுக்கு குழந்தைங்க, அந்த குழந்தையில ஒரு பிள்ளைக்கு, பெண் குழந்தைக்கு மாப்பிள்ளப்பா அனுசாதான் நீங்கள் மாப்பிள்ளை எடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவருடைய மனைவி, கீழக்கரை தெக்கா சாஹிப் அப்பாவுடைய மனைவிக்கு அதில் விருப்பம் இருக்காது. கீழக்கரையில் ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம், முதல் மாப்பிள்ளை மௌத்து. ரெண்டாவது மாப்பிள்ளை பார்ப்போம், ரெண்டாவது மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மௌத்து. மூணாவது மாப்பிள்ளை பார்ப்போம், அவங்க வீட்டில் கேட்பாங்களா, என் பிள்ளையும் காவு கொடுக்க வந்துக்கிறீங்களா ஆண்டு கேட்பாலாம். அப்போ தான் கீழக்கரை தெக்கா சாஹிப் அப்பா சொல்லுவாங்களா, என் மச்சான் காய்பட்டின ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் ஒரு நுக்தாவை வச்சா கடப்பாறையை வச்சு கூட யாராலும் நோட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமது ஜத்தனா முஹம்மது இஸ்மாயிலுல் காஹிரி சும்மா புத்தளத்தில் அடங்கி இருக்கக்கூடிய அவங்களுக்கு அந்த பேரை கொடுத்தாங்க. அதனுடைய பரக்கத்தான் மகாபெரும் அரபு ஞானத்தில் சும்மா கொடுக்கல, அரபு தேசத்தில் இருந்து வந்த ஒரு ஃபத்வாவை சரி செய்து திருப்பி அவங்களுக்கே அனுப்பி வச்சாங்க. அரபு இலக்கணத்தில் இருந்த தப்பை சரி செய்து திருப்பி அவங்களுக்கே அனுப்பி வச்சாங்க. அதனால் கொடுக்கப்பட்ட பெயர். அருமையானவர்களே, அதனுடைய பரக்கத்தினால் பூவார் நூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஒரு மகா சிறந்த பதாத்து பி மன்கபத்தி நூஹம் சொல்லக்கூடிய ஒரு காவியத்தை இயற்றினார்கள். யாரு? புத்தகத்தில் அடங்கிக்கூட நமது இந்த மஜ்லிஸினுடைய நாகராக இருக்கக்கூடிய முஹம்மது இஸ்மாயிலுல் காஹிரி, நம்ம நம்பர் 7 அடங்கிக்கிறாள். அவருடைய வாட்ச் அவுட் அப்பா அவங்க யார்? அந்த பைத் தான் இலாஹி நபி ரன்ரவ் தான் நம்ம ஓதுறமே அந்த பைத். இப்படி ஆழ்ந்த ஞானமுடையவர்களாக இருந்தார்கள். நான் சொல்லி காட்டுகிறேன், தெக்கா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரணமாக இந்த பெயரை கொடுப்பதில்லை. அவர்களுடைய அந்த பெயருடைய பரக்கத் அப்பாவிலே வெளிப்பட்டது.
அருமையானவர்களே, ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு வல்லமை உடையவர்கள் என்பதை அவர்கள் அவருடைய வார்த்தையிலே சொல்லி காட்டுவார்கள். இந்த ஷேக் அப்துல் காதிர் தெக்கா சாஹிப் நினைச்சா பக்தாத்தில் இருக்கக்கூடிய ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய கசானாலிருந்து கைவிட்டு தேவையானதை எடுத்துருவேன். இடையில இன்னொரு ஷேக் அப்துல் காதிர் இருக்கிறாங்க, தென்கிழக்கு ஆசியாவினுடைய ஆன்மீக ஜோதியாக செங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குதுபுல் மஜீத் பஹருல் வஜீத் சையதுனா ஷாவுல் ஹமீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நான் சங்கையும் மரியாதையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஷேக்னா தெக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த இந்த புனிதமான பெயர் இன்று வரை அவருடைய குடும்பத்தார்களுக்கு பாருங்க எத்தனை எத்தனை நுஹாத்துகளை உருவாக்கி கண்காண பார்த்தன. கண்ணியத்திற்குரிய சாச்சப்பா நமது மதரசாவினுடைய கௌரவ பேராசிரியராக இருந்து எத்தனை பைத்துகள், அந்த பைத்துகளை நம்ம அரபு இலக்கணத்தில் பாண்டித்துவம் பெற்றிருந்த கேரளாவினுடைய உலமாக்கள் காட்டினா முத்துவாப்பா எழுதின பைத்து காட்டினா அவர்கள் திகைத்து போனார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் மிக அப்பாவினுடைய பரக்கத்தை நாம் கண்கூடாக பார்த்தோம். அல்லாஹ் நம்ம சாஜப்பாவினுடைய கபரை உயர்ந்த பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக. இதே போன்று ஏராளமான செய்திகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, கம்பத்தப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம அப்பாவை பற்றி என்ன தெரியுமா ஒரு தடவை விசாரிக்கப்பட்டுச்சு. முகமது இஸ்மாயில் காதிரி அல் காஹிரின்னு சொல்லிட்டு நஹவி அன்சான்னு சொல்லி காயல்பட்டத்தை ஒரு அன்சா இருக்கிறாள், அவள் எப்படிப்பட்டவோ அன்னு கேட்கப்பட்ட போது அவர் சொன்னாலாம், நீங்கள் அவங்களை வெறும் ஆலிம்கள் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கௌஸ் நாயகம் ஷேகுனா அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களினுடைய பிரதிநிதியாக குதுபு ஜமானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொன்னது ஷேகுனா கௌசனா அப்துல் ரஹ்மான் கம்பத்தப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எத்தனை ஆழ்ந்த அதன் காரணம்தான் அவங்க கௌஸ் நாயகத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்கள். அதன் காரணத்தினால அவங்க முடிந்ததெல்லாம் கராமத்தாக இருந்துச்சே. அவங்க எல்லாம் தெரியும், புகாரி ஷெரீஃப்லாம் பால் திரைய போகுது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனையை நமது அப்பா அவர்கள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது பால் பொங்குவது போன்று நாயகம் சிரிப்பார்கள் என்று சொன்னார்கள். திரைந்த பால் பொங்கியது என்று வரலாறு. அருமையானவர்களே, இப்பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டாமா? நமது வாழ்க்கையில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அப்பாவை பற்றி பிடித்தால் அது சரியாகிவிடும் என்பதற்குண்டான தலீல் இது. அதோடு மட்டுமில்லை, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அபுதாலுன்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் மற்றவர்களுக்காக வாழ்வார்கள், அவர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், காயல்பட்டினத்தில் மிகப்பெரிய பஞ்சம். எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கண்க நம்ம புகாரி பிரிப்பான் நவி புகாரி பிரிப்பான் அப்பாவுடைய மகனார் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். முத்துமாமா இப்போ இருக்கிறாங்க, அவங்க சொல்ல நான் கேட்டுக்கிறேன். சுல்தான் அப்பா சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். ஊரே போகுது, கால்நடைகள் போகிறது, சிறார்கள் போகிறார்கள், கடற்கரையில் கையேந்தி துவா செய்கிறார்கள். செய்வது யார்? அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற குதுபனா ஷேഖனா ஜஜ்னா முஹம்மது இஸ்மாயில் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் திரும்பி வரும்பொழுது அந்த மலையில் நினைந்து வந்தோம் என்று சொன்னார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ்வுக்கு சில கவும்கள் உண்டு, அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டால் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதே அவனுக்கு அவனை வாஜிபாக்கி விட்டான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். அதோடு மட்டுமல்ல, அப்பா மிகப்பெரிய குத்துமாக இருந்தார்கள். அப்பாவினுடைய ஃபிக்ஹ் ஞானத்தை பறைசாற்றக்கூடிய ஏராளமான செய்திகள். அருமையானவர்களே, அப்பா சிறிய வயசில் ஒரு தலைப்பு செய்திகளாக மட்டும் செய்திகளை நான் சொல்லிவிட்டு செல்கிறேன். சிறிய வயசுல 17 வயசுலேயே ஃபத்வா கொடுப்பதற்குண்டான அந்த தரஜாவை அடைந்து விட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தனது வாப்பா இவ்வளவு பெரிய ஒரு தரஜாவையும் அப்பா அடைஞ்சிருக்கிறாங்கன்னா எல்லாம் எங்கேயும் வந்தது தான் அவங்க வாப்பா நம்பர் 4 அடங்கிக்கிறால நஹவி சையீத் அஹ்மத் வலியுல்லாஹ் பஹர் போல் உலமாவாம் ஆய் வந்தவராம் நிறைந்த வீட்டுரை பள்ளியாம் அமது சமூகம் சேர்ந்திட்டோர் நலம் பெற்றோர் சொல்றோமா. பஹரு போல் உலமாவா இருந்தாங்க வாப்பா. அவங்களுக்கு இருந்த இல்மினுடைய தீச்சன்யத்தை அப்படி தனது மகனுக்கு கொடுத்தாங்க. இப்போ முஹம்மது இஸ்மாயில் காதிரி தரை சிறந்த குதுபு ஜமானாக விளங்குகிறார்கள். தனது தனையனை தனது மகனை குதுபு ஜமானாக ஆட்சி பார்த்த மகாபெரும் மேதை நமது நாவி சையீத் அஹ்மத் அலி முலில்லா ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, இங்கே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். 17 வயசில் ஃபத்வா எழுதி கொண்டு வர்றாங்க.
அப்பா கிட்ட காட்டப்படுது மகன், அதாவது நாவி முகமது இஸ்மாயில் அப்பா, நாவி அப்பா வந்து எழுதி கொண்டு அவன் அப்பா சையத் அஹ்மத் அப்பா கிட்ட காட்டுறாங்க. காட்டின உடனே அவங்க வெத்தலை போடுவாங்களாம். வெத்தலை போடும்போது இடது பக்கமாக துப்பிட்டாங்க. என்னன்னா ஃபத்துவா எழுதிக்கிறான், என்னப்பா ஃபத்துவா எழுதிக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் மனைவியார், வாப்பா என்னங்க அவங்க ஏதாவது தப்பாக எழுதிருந்தால் நீங்கள் தானே சொல்லி கொடுக்கணும், நீங்கள் இப்படி அவங்கள வந்து ஆர்வ குறைவு ஏற்படுத்துறீங்களேன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாலும் அவளை போட்டுட்டு, அப்படியே அம்மா அவன் எழுதிக்கிற ஃபத்துவா இருக்குதா, அது மாதிரி நான் கூட எழுத முடியாது. அந்த மாதிரி உயர்ந்த தரஜாவில் அவன் ஃபத்துவா எழுதிட்டு வந்திருக்கிறான். வயது 17 தான் ஆகுது. ஷைத்தான் நீக்கலானே ஏதாச்சும் கல்பில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இடது பக்கம் ஷைத்தானை பார்த்து துப்புனேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களுடைய உயர்ந்த தரஜாவிற்கு பாத்திரமானவர்கள். அப்பாவினுடைய தரஜாவினுடைய அந்த ரகசியம் அவங்களுடைய தந்தையார் சையத் அஹ்மத் அப்பா ரலியல்லாஹு தஆலா. அதோடு மட்டுமல்ல, ஒரு முறை நாவி சையத் அஹ்மத் ஆலிம் கர்த்தாலின்னு சொல்கிறேன்னா அப்பாவுடைய வாப்பா மஹதராவின் முதரிஸாக இருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் குர்வேத்துல் பள்ளியிலையும் முதரிஸாக இருந்தாங்க. அப்போ சிலோனில் இருந்து அதிகமான ஸ்ரீலங்காவிலிருந்து அதிகமான உலமாக்கள் வந்து கற்று அப்பாவினுடைய இல்மினுடைய இந்த பரக்கத்தை பெற்று செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது அட்டரச்சேனை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து வந்து அப்துல் கரீம் ஹஸ்ரத் உட்காந்து பாடம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இபாரத் அப்பாவுக்கு ஹல்லாகலை, மானா வச்சு பார்க்குறாங்க, அர்த்தம் பிடிப்படலை. தொழுகைக்கு டைம் ஆகிட்டு நம்ம தொழுகிட்டு வந்து நம்ம இந்த மீதி உள்ள பாடத்தை படிச்சுக்கிடுவோம்னு சொல்லும்போது அப்துல் கரீம் ஹஸ்ரத் என்ன செஞ்சாலாம், அந்த கிதாபை அந்த அடையாளத்தை எடுத்துட்டு பெரியான்சா, அதாவது நாவி முகமது இஸ்மாயில் அப்பா அவரோட மகன், அப்பாவோட உஸ்தாதுடைய மகன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அவகிட்ட காட்டி, காக்கா இது கொஞ்சம் சொல்லித்தாங்களேன், இது கொஞ்சம் மானா புலப்பட மாட்டேங்கிற, அர்த்தம் புரிய மாட்டேங்கிற ஆண்டு சொல்லும் போது அப்பா சொல்லுவானா இது அலமுன்னு வைங்க, அது இல்முன்னு இல்லை ஒலிமா இல்லை, அது அலமுன்னு வைங்க ஆன்னு சொன்னோன்னே வேற வழங்கிருச்சு. தொழுவா முடிஞ்சு அப்பா வர்றாங்க, உஸ்தாத் வர்றாங்க, திருப்பி மகா வச்சு பார்க்குறாங்க. அப்போ அப்துல் கரீம் ஹஸ்ரத் சொல்கிறாங்கன்னா, உஸ்தாத் இப்படி வச்சா சரி வருமா, அலமுன்னு வைங்களேன் ஆன்னு வச்சா சரி வருமா ஆண்டு கேட்டால், அப்போ கேட்டானா அப்போ உனக்கு எப்படிப்பா தெரியும், அழகா அர்த்தம் பிடிப்படுதே எப்படி வச்சான்னு சொல்லும் போது அவர் சொன்னானா, இந்த காக்கா வந்தோ முகமது இஸ்மாயில் அல் காதிரி அப்பா வந்தோ அவர்கிட்ட கேட்டேன் என்று சொல்லும்போது அப்பா சொன்னாலாம், சையத் அஹ்மத் அப்பா அவர் பெரிய அன்சாப்பா, யார் தனது மகனை குறித்து தந்தை சொல்லக்கூடிய பொருள். அருமையானவர்களே, அந்த இல்மினுடைய அந்த தீட்சண்யம் தனது தந்தையால் வழங்கப்பட்டது. பெரிய ஆலிம் என்ற ஒரு பெயரை தனது தந்தையின் வாயிலேயே பெற்ற மகான் இவர்கள். சாதாரண ஆளில் இது வந்து இமாம்னா ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்துலேயும் நடந்துச்சு. மாலிக் இமாம் கிட்ட பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு, இமாம் அவர்களே நான் தெரியாமல் என் மனைவியை பார்த்து நீ வந்து சந்திரனோட அழகியாக இல்லைன்னு சொன்னால் உடனே நான் தலாக் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்போ மாலிக் இமாம் சொல்லுவாங்க, அதிகம்ப்பா அப்படி சொன்னான், ஜித்துன்னு ஜித்துன் ஹஸ்லுன்னு ஜித்துன், நீ விளையாட்டுக்குள்ளா சொன்னாலும் அது வந்து உனக்கு தலாக் தான் போன்னு சொல்லிடுவாங்க. அவர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு வருவார். ஒரு சின்ன பிள்ளை யார் இதே இங்கே எப்படி 17 வயசு, அதே மாதிரி அவங்க சின்ன பிள்ளை இமாம் நான் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. அப்போ இவ்வளோ முகம் வாடி இருக்குது, என்ன விஷயம், தாருல் ஹிஜ்ரா இமாம் தாருல் ஹிஜ்ரா மாலிக் வந்து இப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, என் மனைவியை நான் பிரியக்கூடிய கைசேத நிலையில் இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவாங்க, அப்போ உனக்கு தலாக் ஆகலை. யார் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா தலாக் ஆகலையா, அவர் சரியான ஆச்சு, சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, யாருக்கு எந்த ஃபத்வாவுக்கு மாற்றம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இல்லைப்போ நீ கையோடு கூட்டி போய் மாலிக் இமாமோட போது சொல்லுவாங்களாம், இமாம் அவர்களே நீங்கள் அனுமதித்தான் தான் நான் சொல்லுகிறேன், சொல்லுங்களா அப்பா என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவானா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், இன்சான் தான் இருக்கிறதுலே மிக அழகான படைப்பு நல்லா குர்ஆன்ல சொல்கிறாங்களே, அந்த இன்சானுடைய அந்த தாரீஃபில் அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளால் இந்த மனிதனுடைய மனைவி வந்து விடுவார்கள் அல்லவா. அதனால் பத்ரை விட பூரண சந்திரனை விட உண்மையில் அழகி இந்த மனைஷி தான் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவாங்களாம். வரும்போது ஒரு போர்டு இருக்கும், பள்ளிவாசல் ஏறுவாங்களாம், மன் அராத இல்மன் நஃப்ஸ அலைஹி முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ, யாருக்கெல்லாம் உயர்ந்த ஃபத்வா உயர்ந்த இல்மு வேணுமோ முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. மாலிக்குமா இமாம் ஷாஃபி வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு மற்ற மாணவர்கிட்ட கேட்பாங்க, யார் எழுதுனா, உஸ்தாத் தான் எழுதுனாங்க. உடனே களம் வாங்கி இவங்க எழுவாங்களாம், ஓ கைஃபல யகுன், அது எப்படி இல்லாமல் போயிடும், அந்த உஸ்தாதுகு யா இமாம தாரில் ஹிஜ்ரா, யார் அவருடைய உஸ்தாது, பாத்திரம் பெரியது, அங்கேருந்து வழிந்த பானங்கள் தானே இவைகள் என்று சொல்வார்கள். அதை போன்றுதான் பெரிய ஆலிம்சான் சொல்லிட்டு அப்பா சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த பெரிய ஆலிம்க்கு உண்டான தகுதியை வழங்கியது அப்பா என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன்.
அருமையானவர்களே, இதை போன்று ஏராளமான இல்மினுடைய அந்த மகாபெரும் சக்கரவர்த்தியாக நமது அப்பா அவர்கள் திகழ்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அப்பாவின் உடைய தர்ஜாவை விளக்கக்கூடிய இன்னொரு செய்தி, கொம்பப்பா 5வது அடங்கிக்கிறால முத்துவப்பா தரகால 5 முஹம்மது இஸ்மாயில் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரிய ஒரு மகான். அவங்க நம்ம முத்துச்சுடர் அலிம்சா அவங்களுடைய சாஜபா மிகப்பெரிய மகான். அவங்க இறுதி காலகட்டத்தில் இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நான் 2 பேரை சொன்னேன். ஒன்று மாப்பிள்ளப்பா அலிம்சா, 2வது நஹி முகமது இப்ரான் அலிம்சா. அவங்களோட விஷயம் வேறு பக்கம் திரும்பிட்டு 3வதாக நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது முத்துச்சுடர் ஆலிம் நூஹத்தம்பி ஆலிம் ஜுமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாப்பிள்ளப்பா அலிம்சாவுக்கு அடுத்தபடியாக, நஹி அப்பாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான மனாக்கிபுகளை கோர்வை செய்து நமக்காக தந்தவர்கள். எத்தனை கோவை, ஜாஃபர் சாதிக் அப்பா மேலே, காலி அலாவுதீன் அப்பா மேலே, கோஸ்மர் அப்பா மேலே, இப்படி அவங்க நிறைய. அது மாதிரி முத்துவாப்பா நம்ம பெரிய முத்துவாப்பா அவங்க மீது 4 அடி மாலைகளாக ஜுமானியா மாலைங்கிறேன். அதே மாதிரி எண்ணற்ற கசீதாக்கள் அவங்க படி தந்துக்கிறாங்க. முத்துச்சுடர் ஆலிம்சா அவங்களுடைய சாஜபா தான் கொம்பப்பா ரலியல்லாஹு தஆலா. அவங்க இறுதி காலகட்டத்தில் கொஞ்சம் ஹால் மாறி போயிட்டாங்க. அது ஆன்மீக நிலைகளில் உள்ளது. உணவு அருந்தலை, குடும்பத்தார்கள் எல்லாம் உணவு அருந்துங்கன்னு சொல்லும் பொழுது யாரும் அதை கேட்குறதா இல்லை. உடனே அந்த முத்துவப்பா தைக்காவினுடைய அந்த கிரவுண்டில் அடங்கியிருக்கக்கூடிய ஷேக் அலி ஆலிம் அவங்க பாலை கொடுத்து, இதை குடிங்களாப்பா மச்சான், அவங்களுக்கு சகோதரனுடைய மாப்பிள்ளை குடிங்களாம் அப்பா அந்த மச்சான் சொல்லும்போது கடுமையான கோவப்பட்டு ஒரு முறை ஒன்று முறைப்பாலாம். அந்த முறையில் ஓடி போயிடுவாங்களாம் ஷேக் அலி ஆலிம் சார். அதுக்கப்புறம் விஷயம் எல்லாம் விளங்கி குடும்பத்தரையில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் மச்சான், நபி முகமது இஸ்மாயில் ஆலிம் சார் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நபி முகமது இஸ்மாயில் ஆலிம் சார் கிட்டே சொல்லுவாளாம். அப்போது முகமது இஸ்மாயில் ஆலிம் சார் குதுபு ஜமான் அவங்க பாலை கொண்டு வந்து, சின்ன பிள்ளை, அவன் வயசில் சின்ன பிள்ளை, கொம்பப்பா வயசில் மூப்பு, அவங்கக்கிட்ட வந்து பாலை கொடுத்து குடிங்களேன்னு சொல்லும் போது முகத்தை திருப்பிட்டு சொல்லுவானா, மற்றவெல்லாம் சொல்லட்டும், இவன் ஏன் சொல்கிறான், இவனுக்கு நம்முடைய நிலைமை தெரியாமையாக இருக்குது என்று கேட்டுட்டு அது விஷயத்தை உறுதி செய்கிறார்கள். ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முஹம்மது இஸ்மாயில் நஹ்விக்குமா எனது ஆன்மீக நிலை தெரியாமல் இருக்கிறதே என்றதை பதிவு செய்வார்கள். அவர்களை மிகப்பெரிய ஆலிமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க எல்லாத்துக்குமான ஆறுகளாக இருந்தான்னு சொன்னால், நமது பள்ளியினுடைய தலைவராக இருந்த காசாபாஜியருடைய உம்மா இருந்தாங்க ஃபாத்திமா ஹாஜா. அவங்க கொம்பப்பாவுக்கு ரொம்ப ஹிட்மத் செய்த மிகப்பெரிய சீதவி. ஹாஃபிஸா இருக்கிறோம், ஹாஃபிஸாவுடைய கண்ணம்மா மிகப்பெரிய சீதவி. அவங்ககிட்ட லாஸ்ட்டில் சொன்னாலாம், அம்மா நீங்கள் ரொம்ப புத்தியான பிள்ளைகளம்மா, ரொம்ப சாதுரியமான பிள்ளைகளோ, எல்லாத்தையும் கரெக்டாக பிடிச்சிருவியே, ஆனால் எங்கிட்டே நீங்கள் பயத்து வாங்கிலேயே அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவங்க மாமா நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவானா, முஹம்மது இஸ்மாயில் நஹவி கிட்ட நீ பயத்து வாங்கிட்டோம் சொல்லிவிட்டு ஃபாத்திமா ஹஜ்ஜா நஹவி அப்பா கிட்ட பயத்து வாங்கினார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்யப்படுகின்றார். அருமையானவர்களே, இதே மாதிரி ஏராளமான கராமத்துகளினுடைய வரிசையில் அவர்களுக்கு எப்படி கராமத் தெரிஞ்சதோ அதே மாதிரி அவங்களுடைய பிச்சலத்திலும் கராமத் வலிந்து ஓடியது. திக்காசை பப்பாவினுடைய துவா, குதுபுல் உஜூத் பெரிய முத்துவப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துவா சாதாரண ஆட்கள் இதை வடிவமைக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் தன்னுடைய சுயநலமற்று இந்த மஜ்லிஸை நமக்கு உருவாக்கி, குரியத்துல் பள்ளி எப்படி உருவாச்சு, சையத் அப்பா பூவார் நூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருந்தவ புதல்வர் நம்ம குதுபுல் உஜூத் பெரிய முத்துவப்பாவினுடைய பாப்சவுட் அவங்க கேரளாவுக்கு போகிறாங்க. ஒரு மன்னனுக்கு உடைய மனைவிக்கு டெலிவரி ஆகலை, பெரிய பிரச்சனை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த வேதமாத்தியாக வந்து பார்க்குறான், மருத்துவம் பார்க்குறான், ஒன்றுக்கும் மருத்துவம் கட்டுப்படலை. அப்பா இந்த மாதிரி பெரிய சீதேவி ஒரு மனுஷன் வந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அந்த அரசர் அழைச்சி விட்றாரு. போகிறேன், அப்பா துவா செய்கிறாங்க. பிரசவம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நடந்துருது. நடந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டான் அரசன். அவங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஒன்றுமே கேட்கல. என்ன கேட்டாங்க தெரியுமா, நானும் எங்களது குழந்தைகளும் குடும்பத்துக்காரர்களும் தொழுவதற்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. அதற்காக அவனுடைய அரசாட்சிக்கு உட்பட்டு இருந்த குருவிகள் வந்தடையக்கூடிய ஒரு புறையாக இருந்தது. அந்த குருவித்துறையை அவங்க அப்பா சொன்னதுக்கு இணங்க இந்த இடத்த அவங்க கொடுத்தான்.
பாருங்க, இத்தனை தன்னிகரற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த குத்துபுமார்களினுடைய தர்பாரில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை அனைத்தும் அடுத்தவர்களுக்காகவே இருந்தது. அதன் காரணத்தினால்தான் அவங்க அசைத்ததெல்லாம் கராமத்து. அவங்களுடைய அப்பாவுடைய மகன் சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சீதேவியாக இருந்தாங்க. அவங்க மிகப்பெரிய ஹாஃபிலாக இருந்தாங்க. ஞாபக சிற்றன் என்ற ஒரு பெயர் பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 19 வருடங்கள், அதாவது அவங்க 19 வருடங்கள் சொல்கார் கம்பெனியில் இருந்தாலும் அந்த 19 வருடங்களிலும் ஈது பெருநாட்கள் மற்ற எல்லா நாட்களிலும் ஒரு நாளைக்கு நம்ம யாக்கூப் மாமாவுடைய வாப்பா அப்போ எல்லா நாட்களிலும் 15 ஜுஸு ஓதிடுவானா. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், 19 வருடத்தில் ஒரு நாளும் 15 ஜுஸு, 2 நாளில் ஒரு ஹத்தம். எவ்வளோ பெரிய சீதேவியாக இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கராமத்தை வெளிப்படுத்தினான். அந்த காலகட்டத்தில் நம்ம பள்ளிவாசலில் சின்ன மௌலானா பெரிய மௌலானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உருஸ் நடக்கும். அவங்க எங்கே அடங்கிக்கிறாங்கன்னா, இப்போ முத்துச்சூர் அடங்கிக்கிறாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் அடங்கிக்கிறாங்க. அப்போ அங்கே உருஸ் நடக்குமா. அந்த நடக்கும்போது இப்போ சாப்பாடு போடுறது, எல்லா வீட்லேருந்து சாப்பாடு வைக்கிறது. அப்பா வரத்துக்கு லேட்டாக போச்சு. சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரத்துக்கு லேட்டாக போச்சு. பெரிய மின்சாட்ட சொல்லிக்கிறாங்க, இப்போ போனால் எல்லாம் கை கழுவிப்பால், சட்டையெல்லாம் கழுவி முடிச்சுப்பால, இப்போ எப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொன்ன உடனே அவன் சொல்லி நான் போய் சாப்பிட்டுட்டு வர்றேன் ஆன்னு சொல்லிட்டு பள்ளிக்கு வருவானாம். வந்தால் மோதியப்போ எல்லாத்தையும் தூத்து விட்டு இருப்போம், ஒன்றும் இருக்காது. சரி சாப்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு போகும் பொழுது பெரிய மௌலானா சின்ன மௌலானா கபூரில் இருந்து அவங்களுக்கு அழைப்பு ஏற்பட்டு அவர்களை அமர வைத்து உணவு பரிமாறிவிட்டு அந்த உணவை அருந்திவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள் என்ற ஒரு செய்தி. வீட்டுக்கு சென்றவுடனே அப்பா கேட்டாங்கன்னா சாப்பாடு இருந்துச்சா? ஆமாம் சாப்பாடு இருந்துச்சு அப்பா. ஆனால் அப்பாவுக்கு சரியான ஆச்சரியம், எல்லாம் முடிஞ்சு போய் இருந்துச்சு, எப்படி சாப்பாடு இருக்கும் ஆன்மீகம். நான் வந்துக்கிட்டே இருந்தேன், அங்கே அப்பா வந்தோம், இங்கே படையில் வச்சு நல்ல சாப்பாடு தந்து அனுப்புகிறோம், கையை பார்த்து மோந்து பாருங்கன்னு கேட்டால் கடுமையான வாசமும் மனமுமாக இருக்குது. அப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இது பெரிய மௌலானாவுடைய கிராமத்து தான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாலாம், இது பிஞ்சிலேயே படுத்ததாக இருக்கிற கொலையில் தங்காதுன்னு சொன்னாங்களாம். அதனால தான் அவங்க இளையவங்க தான். வயசில் நம்ம ஹாஜி பெரியப்பா நஹவியப்பாவினுடைய வயதில் குறைவானவர்கள் தான். முதலே அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி சென்றடைந்து விட்டார்கள். கராமத் எங்கு பார்த்தா, அதாவது ஒரு புள்ள கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு கபூரில் இருக்கக்கூடிய ஒரு குத்துபுக்கு மனசு பொறுக்கலாம் எவ்வளோ பெரிய கல்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி ஹாஜி பெரியப்பாவை குறித்து ஒரு செய்தி, முகமது இஸ்மாயில் ஹாஃபிஸான் இருந்தாங்க. இந்த சீத்தந்தூர் முக்கில் முகமது இஸ்மாயில் ஹாஃபிஸான்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய ஹாஃபில், வரவும் போவும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குரானை பார்க்குறதே இல்லை. இந்த பஹ்ரைன் வீடு இருக்குல்ல, அந்த உள்ள ஹாஃபிஸா முகமது இஸ்மாயில் ஹாஃபிஸான், அவங்க வரவும் போவும் குரான் ஓதக்கூடிய ஆட்கள். அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மா ஹாஜி பெரியப்பாட்டை ஓத கூட்டு வரும்பொழுது அவன் பார்த்துட்டு ஒரே சேட்டை பண்ணிட்டுக்கிறான் புள்ள, நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சும்மா இருமா, அவன் ஹாஃபிது குரான்லாம் எழுதிக்குது அவனுடைய தலையில் அப்படின்னு சொல்லி ஹாஜி பெரியப்பா சொன்ன செய்தி. அருமையானவர்களே, இவ்வாறு அவர்கள் தொட்டதும் அவர்கள் இட்டு சென்ற பிச்சலங்களும் கராமத்தினால் முழுமையாக இணைந்திருந்தது. ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொண்டு போகலாம். அருமையானவர்களை, இறுதியாக முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றேன். நமது அப்பா எவ்வளோ பெரிய தர்ஜாவில் இருந்தார்கள். கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தனிப்பட்ட முஹப்பத்திற்கு பாத்திரமாக இருந்தார்கள் என்பதை அவர்களுடைய மரண தருவாயில் நடந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்தி காட்டும். அப்பா இருக்கிறாங்க, அப்பாவுடைய அறையில் வேறு யாருமே இல்லை, மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இறுதி தருவாய் சம்பாசிக்கிற உரையாடக்கூடிய ஒரு சவுண்டு, ஒரு சப்தம் கேட்கிறார்கள், யாருமே இல்லை, போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் சப்தம்லாம் முடிஞ்சிருச்சு, யாருக்கிட்டையும் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே. அண்ட் அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா சொன்னாலாம், அப்பா என்ன சொன்னாலாம், கௌஸ் நாயகம் வந்தாங்க, பூசரி நாயகம் வந்தாங்க, 2 பேரும் எனக்கு மறு உலக வாழ்க்கைக்கான அழைப்பை இட்டு சென்றார்கள் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இதே மாதிரி தான் அவங்க பிச்சலத்தில் எல்லாம் அவங்களுடைய சகோதரர் நபி முஹம்மது இப்ராஹிம் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண தருவாயில் இருக்கிறார்கள். அப்பாவும் இருக்கிறோம். திடீர்னு அவங்க ஹால் மாதிரி சொல்கிறாங்களா, மலாய்க்கத்மார்கள்லாம் இறங்க தொடங்கி விட்டார்கள். வசமாய் ஒத்தாரிக்கு சூறா ஓதிக்கொண்டு இருக்கும்போது அப்பா பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஹாசிலே கலாம், இதுக்கப்புறம் பேசாதீங்கன்னு சொல்லி அவங்கள அடக்கியதாக ஒரு செய்தி. இவ்வாறு அவங்களுடைய பிச்சலங்கள் முழுக்க குத்துபுமார்களால், அரபுக்கலை ஞானங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களால் இருந்தது. அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை இனி வரும் பிச்சலங்களுக்கும்
அவர்களின் சந்ததியில் உள்ள அனைவர்களுக்கும் தருவானாக. அவர்களை நேசிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நஹவி முஹம்மது இஸ்மாயிலுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நம்மை இணைப்பதற்குண்டான இணைப்பு பாலமாக இருக்கிறார்கள். முத்துச்சுடர் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஷேኻக இருக்கிறார்கள். நான் கண்காண பார்த்தேன். முத்துச்சுடர் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாக இருக்கிறார்கள். அவங்களுடைய அந்த முடுக்கில் மறைக்கபலி தெருவில் முடக்கு நுழைஞ்சு போவேன். இரவில் ஒரு மெஹராபு மாதிரி ஒரு ஒளி வடிவம் நிறைய நேரத்துக்கு இருந்துச்சு. நிறைய மக்கள் பார்த்தாங்க. இதெல்லாம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதற்குண்டான ஆதாரம். அதுக்குண்டான காரணம் தனது ஷேகுமார்களான தமது அஜிதாதுகளான குத்துபுமார்களில் தங்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நமக்கு தருவானாக. அதனுடைய பாக்கியத்தால் நமது தீனிலும் துன்யாவிலும் சுபிச்சங்களை வழங்குவானாக. எத்தனையோ காரியங்கள் இந்த துன்யாவில் நம்மளால் இயலாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை முயற்சி செய்கிறோம். வியாபாரத்தில் பரக்கத்து வந்துடணும், தொழிலில் ராகத் வந்துடணும், கல்வியில் சஞ்சலம் நீங்கி வேண்டும். அல்லாஹ் அனைத்துக்குமான காரணியாக நமது குத்துபுமார்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய தரஜாக்கள் உயர்ந்திருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுவேன். அப்பா அவங்களுடைய மர்சியாவில் அவுலியா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி எழுதிய ஒரு மர்சியா. சுப்ஹானல்லாஹ், பார்த்து ஹைரான் ஆகிட்டு. அவங்க சொல்கிறாங்க அவுலியா சாஹிப் அப்பா குத்துபுஸ் ஜமானா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. அவுலியா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி ஒரு முறை எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால், இப்போ அவுலியா சாஹிப் கைகளால் அவருடைய வாப்பாவாக இருக்கும். அவங்கள கையில் பிடிச்சிட்டு தெக்கா சாஹிப் அப்பாவுடைய ஜியாரத்துக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது கரெக்டாக சின்னமுத்துவாப்பாவுடைய அந்த சி கஸ்டம் ரோட்டில் சின்னமுத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மக்பரத்திற்கு மேலாக வானத்தை நோக்கி 2 சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் 2 சலாம் சொல்கிறாங்க. அந்த புள்ள கையில் பிடிச்சிருந்த புள்ள அடம் பிடிச்சி கேட்குறாங்க, பாப்பா நீ சும்மாவான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சாயப்பாவுடைய மக்பரால் போய் சொன்னாலாம், நீங்கள் சொல்லலைன்னா நான் உள்ளே வரமாட்டேன். நான் சொன்னதுனால அடம் பிடிச்சதுனால நான் சொல்லுவேன். ஹத்தல் மொய்த் எனக்கு ஹயாத் இருக்கிற வரைக்கும் நான் அதை வெளியே சொல்லக்கூடாது ஆண்டு வாங்கி சொன்னாலாம். ஒன்றுமே இல்லாமப்பா, முதல் சலாம் சொன்னது சைனா சித்திக் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. 2வது சலாம் சொன்னது சைனா உமர் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. முத்துவாப்பாவினுடைய மக்பரத்தில் அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க சொன்னாங்க. எப்படிப்பட்ட குத்துப்மார்களினுடைய ராஜபாட்டியை நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களை விளங்க வேண்டும். அதே மாதிரி குதுபுல் வஜூத் பெரிய முத்துவாப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து மிகப்பெரிய ஒரு மகான். நமக்கு இங்கே உள்ள சில மக்களுக்கு தெரியும். அவங்க இரவில் தான் வந்தாங்க. இரவில் 2 மணி 3 மணிக்கு வந்தாங்க. ஒரு வஜிதான நிலைமை. சிறிய வயசுக்காரங்க தான். ஒரு வஜித், அவங்களுக்கு ஒரு ஜெதபொடி நிலைமையில் இருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க பேரப்பில் காஜா காக்கா இருப்பான்னு நினைக்கிறேன். சேத்துக்காரெல்லாம் இருந்த டைம் அவங்க சொன்னாங்க, திட்டுனாங்க, பொட்டன் மார்களா, இந்த அப்பாவுடைய தரஜா உங்களுக்கு வழங்குமா? அப்பாவுடைய தரஜாவை நீங்கள் விளங்குங்கன்னா பச்சை குப்பாவை கெட்டி இங்கே அவங்களுக்கு அடையாளப்படுத்தணும். அவ்வளோ பெரிய தரஜாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது ஆன்மீகவாதிகளால் மட்டுமே புரிய முடியும் சொன்னாங்க. ஹதரத் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்பது அப்பாவை சந்தித்து விட்டு தான் ஒரு நாளையும் ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் யார்? மௌலல் கம், அதாவது உதயக்கோடைக்கும் அஸ்தக்கோடைக்கும் பிரயாணித்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமார்களினுடைய செய்துல் கௌம் அவங்க. இதுதான் உதயக்கோடையினுடைய முதல் நகரம். இதுதான் நம்ம ஊர் தான். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அப்பாவை சந்திச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகாபெரும் தரஜாவிற்கு உட்பட்ட அப்பாமார்களினுடைய சன்னதிகளாக நாம் இருக்கிறோம். அவர்களினுடைய உதவி நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஒரு சின்ன செய்தி, இறுதியாக செய்தி நான் முடிவுக்கு வருகிறேன். இது நான் முஹம்மது சாபிர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பேரப்பிள்ளை. அவங்க சாதாரண ஆள் தான். டெல்லியில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. முஹம்மது சாபிர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலியர் ஷரீஃபில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய குத்துப், எப்படி குத்துப் நாயகம் ஒரு குத்துபோ, குத்துபுல் ஹிந்து நாயகம் ஒரு குத்துபோ, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய குத்துப் கலியர் ஷரீஃபில் அடங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய பேரப்பிள்ளை டெல்லியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு லங்கரில் ஒரு ஹான்காவில் சாப்பாடு கொடுக்கப்படுது. அந்த ஹான்கா தனது அப்பாவினுடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஜமால் அவுலியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹான்கா. அதில் சாப்பாடு கொடுக்கப்படுது. சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த மனிதருக்கும் இந்த பேரப்பிள்ளைக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ. ஆனால் இவர் ஸ்ரீதேவி மனிதர், ஆனால் பெரிய அளவில் விலாயத்து விளங்கிய மனிதராக அறியப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தகராறில் கோவப்பட்டுட்டாங்க அந்த சின்ன பிள்ளை. சாபிரி பாக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேரன் சாபிரி பாக் உடனே ரெடி ஆகிட்டாங்களாம் அந்த ஹான்காவை, அந்த லங்கரை அழிக்கிறதுக்கு, தீய வச்சு எரிக்கிறதுக்கு. உடனே ஜமால் அவுலியா ரலியல்லாஹு தஆலா வருவாங்க. என்னப்பா நடக்குதுங்க
அவங்கள யார் கோபப்படுத்தினான்னு கேட்டாங்க. ஒன்றுமில்லை, அவங்க தனது பாட்டனார் அவர்களினுடைய ராஜபாட்டியில் நிலைத்திருந்தார்கள், அதற்காக அவர்களுடைய உதவி வந்தது. இதே போன்றே நாம் அனைவர்களுக்கும் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமது அப்பாமார்களின் உதவி வந்து சேரும், நிச்சயமாக வரும். நாம் ஒரு ஷர்த்தே அப்பாமார்களினுடைய என்ன கண்ணியத்தை குறைப்பதற்குண்டான எந்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு அபாக்கியமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த அப்பாமார்கள் இந்த பொக்கிஷத்தை வைத்து தீனையும் துன்யாவையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அப்பாவை வசீலாவை வைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நசீபை நமக்கு தந்து அருள் பாலிப்பானாக. வாஹி ஜவானா அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இந்த மேலான அவையின் தலைவர் அவர்களே, குழுமிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, அருமை மாணவ கண்மணிகளே, நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையும் அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் இறை நேசருடைய இனிய துவாக்களும் என்றும் நின்று நோட்டுமாக. அருமைக்குரியவர்களே, ஒரு அழகான மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனுடைய நிறைவு பகுதியிலே சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். மல்லம் எஷ்குருன்னா சல்லம் எஷ்குல்லா என்ற மணிமொழிக்கு ஒப்ப உங்களுக்கெல்லாம் நன்றி உரையை தந்துவிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மதரசா ஹாமிதியாவில் அல்லாமா ஹாமித் ஒலியுல்லா நாயகம் அவருடைய பெயர் தாங்கி தான் கடந்த 1971ஆம் ஆண்டு துவங்கி இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனியும் அது நடைபெற வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோமாக. மகான் அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தையும் அல்லாமா நஹ்வி முஹம்மது இஸ்மாயில் ஆலி முஃப்தி அவருடைய வரலாற்று சுருக்கத்தையும் இருவரும் முன்னாள் மாணிக்க மாணவரான ஆலிம் பெருமக்கள் இங்கே தந்திருக்கிறார்கள். மாணிக்க மாணவர் என்று சொன்னால் மதரசாவில் அவர்கள் மார்க்க கல்வி ஆரம்ப கல்வியாக கற்றார்கள் என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திக் கொள்கிறேன். இவர்கள் அதை விட்டு உயர்ந்த படியில் இப்பொழுது ஆளும் பெருமக்களாக இருக்கிறார்கள். அவருடைய சொற்பொழிவெல்லாம் நாம் கேட்டோம், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இறைநேசருடைய ஆன்மீகங்களை அள்ளித் தந்தார்கள். அவர்களைப் போன்று நம்முடைய மக்களையும் வாழ வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும், உயர வைக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தை பருவத்தை சற்று தாங்கி இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த வரலாறு உண்டு. அந்த காலத்தில் இருந்த ஆளும் பெருமக்கள் இப்படிப்பட்ட நிகழ்வில் சரித்திர வரலாறை சொல்லும் பொழுது, மகான்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அவர்கள் ஆன்மீக வரலாறு மட்டுமல்ல, மக்களை மகிழ்விக்கக்கூடிய வரலாறாகவும் இருந்தது என்று சொல்வார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. மகான் அல்லாமா ஹாமித் லப்பே ஒலியுல்லா அவருடைய வரலாற்றில் இந்த வரலாற்று சிறப்புமிகு இந்த துறை திருப்பள்ளியில் அவர்கள் தர்வீஸாக இருந்து பாடம் கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். வெளியூர் மக்களும் இங்கே வருகை தந்து கல்வி கற்றிருக்கிறார்கள். இலங்கை மாநகரிலிருந்தும் இங்கே கல்வி கற்றிருக்கிறார்கள். மிக மிக குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது. அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும்
சஹனிலே சாப்பாடு வரும். இங்கே உள்ள முஅத்தின் போய் எடுத்துக்கொண்டு வந்து ஓதி கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த உணவாக பரிமாறப்பட்டது என்பதை நான் விளங்கியிருக்கிறேன். முந்தைய காலங்களிலே நமது பள்ளியில் செம்பு தகடான அந்த சாந்திர பாத்திரம் இருந்தது. அது மிக விலை உயர்ந்த தாளம் என்று சொல்வார்கள். அது பரவலாக நம்முடைய ஊரில் எல்லா பள்ளிகளும் இருந்தன. அவைகள்லாம் இப்பொழுது கண்ணை விட்டு மாறிவிட்டது. அதற்கு பகரமாக சில்வர் தட்டுகளும் டிஸ்போசல் தட்டுகளும் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் அந்த தாளத்தை எடுத்து வந்த முஅத்தின் அதில் உணவு பரிமாறப்படும் பொழுது ஒரு சக்தி மிகுந்த உணவாக அது அமைகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்படியாக நீண்ட செய்திகள் நமக்கு தெரிந்த சின்ன ஒரு வரலாறு தான். நேரத்தை எடுக்க நான் விரும்பவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் சொல்லித்தந்ததும் நமக்கு அறிவுரை வழங்கிய ஆளுங்கள் சொல்லித்தந்ததும் நாம் ஒரு வரலாற்று உண்மையை இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மகான் அவர்கள் ஓதி கொடுத்துவிட்டு விடுமுறைகளே சென்ற மாணவர்களே, அது இந்திய தேசத்தில் எந்த மாநிலம் தெரியவில்லை எனக்கு. அந்த மாணவர்கள் போய் மகான் தன்னுடைய முதர்ரிஸ் அவர்களுக்கு ஒரு தபால் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த தபாலில் குறிப்பிட்ட வார்த்தைகள், முதர்ரிஸ் அவர்களே, கண்ணியத்திற்குரிய முதர்ரிஸ் அவர்களே, நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரிந்தது. உங்களுடைய ஆன்மீக கல்வி எங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தீர்கள், மிக சந்தோஷம். ஆனால் ஒன்று, உங்கள் ஊர் சிறிய மக்கா என்று சொன்னீர்களே, உங்கள் ஊரை பற்றி இது ஒரு காயல் நகர், ஒரு சிறிய மக்கள் என்று சொன்னீர்களே, அப்படினால் அங்கே ஒரு ஷைத்தான் இருக்க வேண்டுமே, இப்லீஸ் இருக்க வேண்டுமே, அப்படி இருக்கிறானா என்ற கேள்வியை எழுதி அந்த அஞ்சலை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். மகான் அவர்கள் பார்த்த உடனேயே, இங்கே சிறிய மக்கா என்பதில் எந்த சந்தேகம் இல்லை, எல்லா இடங்களிலும் இறை ஆலயங்கள் இருக்கின்றன, அந்த ஆலயங்களில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீ கேட்ட ஒன்று மட்டும் இல்லை, அது நீயாக தான் இருக்க வேண்டும், உடனே புறப்பட்டு வா என்று பதில் எழுப்பினார்களாம். நீ கேட்ட பதில் என்ன? நீ என்ன கேள்வி கேட்டாவோ அதுக்கு உரிய நீனாக தான் இருக்க வேண்டும், நீ தான் ஷைத்தான், நீ தான் இப்லீஸ், உடனே புறப்பட்டு வந்துரு என்று பதில் எழுப்பதாக ஒரு செய்தியை அவருடைய வரலாற்று குறிப்பிலே சொல்வார்கள். சரி, அடுத்து எங்களுடைய பெரியப்பா நஹீம் அஹ்மது இஸ்மாயில் அலீம் அவருடைய வரலாற்றை இங்கே சொன்னார்கள். அவரும் ஒரு காமெடியாக பேசியிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஜனாசா அடக்கப்பட்ட விட்டு நாம் மீண்டும் அந்த வீட்டுக்கு செல்வோம் அல்லவா? அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு பாத்தியாதுவா ஓதி மகான் அவர்களுக்காக, மறைந்த ஜனாசா அவங்களுடைய மருமகளுக்காக இன்றளவும் செய்யப்பட்டு வருகிறது. அது முறையான ஒரு வரலாறு. அந்த சமயத்தில் சில மக்கள் துணங்கி வருவது வழக்கம் அல்லவா? அதே போல் நமக்கு எல்லாம் தெரியும், அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜிம்மா பள்ளியிலே முந்தைய காலத்தில் நூத்தம்பி மாமா அவர்கள் எனக்கு ஒரு முறை காக்கா முறை வரும். அவர்கள் பிலாலாக இருந்தார்கள். இமாமாக இருந்தது நம்முடைய மாமா நூனத்தானா சையத் அஹமது ஆலிம் அவர்கள் இருந்தார்கள். இந்த காலத்தில் அவர்கள், நாம் சொல்லக்கூடிய நூத்தம்பி மாமா அவர்கள், அவருடைய கண்ணும் கூட ஒரு கண்ணிலே சட்டு பழுதேற்புக்கு மூலமாக வேறு கண் மாற்றம் செய்தார்கள் என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். நான் அவர்களை நிறைய சந்தித்திருக்கிறேன், நேரடியாக சந்தித்திருக்கிறேன். தம்பி என்று பொழுது பேசுவார்கள். அவருடைய மக்கள்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை தாத்தப்பா என்று அழைப்பார்கள். சரி, அது ஹைர். அவர்கள் துணைக்கு வரும் பொழுது கையில் ஒரு கொடையை கொண்டு வந்தார்கள். கொடையை கொண்டு வந்து ஒரு இடத்துல, வீட்டில் ஒரு இடத்துல வைத்தார்கள். வைத்து விட்டு உட்கார்ந்தார்கள். மீண்டும் எழுந்து அந்த கொடையை எடுத்து இன்னொரு இடத்துல வைத்தாங்க. உட்கார்ந்த பிறகு மறுபடியும் அந்த கொடையை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சாங்க. இதெல்லாம் அவதானித்து கொண்டு இருந்த எங்கள் நஹீம் முகமது இஸ்மாயில் அலீம், அட நூத்தம்பி, இவ்வளவு பெரிய இடத்துல கொடை வைக்கிறதுக்கு இன்னுமா இடம் கண்டுபிடிக்க இல்லை என்று சொன்னார்கள். ஆக இப்படி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட ஆன்மீக மக்களுக்கு
ஒரு உற்சாகமாக ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய ஒரு கவலையான இடத்திலும் கூட மக்களை கவலைக்கு உள்ளாக்கக்கூடாது என்ற ஒரு மகிழ்ச்சியை ஊட்டினார்கள் என்ற வரலாறு நம்முடைய சிறு வயதிலே என்னுடைய உள்ளத்தில் பதிந்திருந்தது. அது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமே என்ற காரணத்தினால் இந்த நேரத்தை உங்களுக்கு எடுத்துக்கொண்டேன். அதுக்காக நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த சிறப்பான மஜ்லிஸை சிறப்பித் தந்த பள்ளி இமாம் அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் தயாமுத்தோப்பா அவர்களுக்கும், இங்கே உரை சேர்ந்த அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் ஏஎஸ் முத்தஹமது அலிம் மாதிரி அவர்களுக்கும், மற்றொரு முறை உரை தந்த அல்-ஹாஜ் அல்-ஹாஃபில் நஹ்வி மஹீதீன் லப்பை அவர்களுக்கும், மற்றும் இங்கே தரலாக வரை தந்து இந்த மகான்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தமைக்காகவும் இங்கே வரை தந்தமைக்காகவும் நம்முடைய மதர்சா ஹாமித்யா நிர்வாகத்தின் சார்பில் இதயபூர்வமான நன்றி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. தொடர்ந்து மதர்சாவுடைய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. நாளை தொடக்கம் இப்படி நடந்து வருகிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு மாணவருடைய நிகழ்ச்சி பயிற்சி நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அதற்கு 2 விருந்தினர்கள் வருகிறார்கள். காவல்துறையைச் சேர்ந்த ஐபிஎஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர் வருகை தருவதற்காக இசைந்திருக்கிறார். இன்னொன்று கவர்மெண்ட் லாயர் அஜ்மல் கான் என்பவரும் வருகை தர இருக்கிறார். இவருடைய முன்னிலையில் இந்த மாணவருடைய பயிற்சி நடைபெற இருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஹாஃபில் சனது வழங்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதில் பிரதம விருந்தினராக வரை தரக்கூடிய மௌலவி அவர்கள் கோவை அப்துல் அஜீஸ் பாக்கவி அவர்கள் வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளும் மாலை இரவு நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் எல்லோரும் கலந்து துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நம்ம மஜ்லிஸிலிருந்து 4:30 மணி அளவில் தமாம் நிகழ்ச்சி நடைபெற்று பட்டம் பெற்ற 16 ஹாஃபில் மாணவர்களையும் பைத்து முழக்கத்தோடு அவர்களுடைய இல்லச்சேர்ப்பு நிகழ்வும் இருக்கிறது. ஆக இப்படியாக தொடர்ந்து நம் மஹல்லாவில் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க நிகழ்வுகளில் நீங்கள் எல்லோரும் நன்றி உணர்வோடு உலகி தந்து துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறைபாடுகள் இல்லாதவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. நிறைபாடு என்பது நம்மிடத்திலே மிகவும் எதிர்பார்க்க முடியவில்லை இந்த காலத்தை பொறுத்தவரை. ஆக அந்த குறைபாடுகள் இருந்தால் நேரடியாகவே பேசி நாம் அதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்களுடைய மேலான ஆலோசனைகளையும் தர வேண்டும். அந்த ஆலோசனை மூலமாக நம்முடைய மதர்சா வளர வேண்டும், உயர வேண்டும். நாம் பெற்ற செல்வங்கள் அருமழையை அகத்திலே சுமந்தவர்களாக இந்த நாட்டிலே அவர்கள் உலா வர வேண்டும், அவர்கள் பட்ட படிப்பையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில் இங்கே கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் தந்தருவானா என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஃபாத்திஹாவுடன் நிகழ்வு நடைபெறும். அதை ஓதி சிறப்பிக்கக்கூடிய பெருந்தகை அருமை பெருமைக்குரிய யாக்கூப் மாமா அவர்கள் இந்த நிகழ்வை நடாத்தி நிறைவு செய்து தருவார்கள் என்று வேண்டிக்கொண்டு உங்களை விருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين حمدا يافي نعمه ويكافئ مزيدا وافنا يا كريم يا رحيم يا الله
اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين. اللهم أنت السلام والسلام حينا بالسلام ادخلنا برحمتك دار السلام. تبارك ربنا وتعالى وتقدست يا ذا الجلال والإكرام. آمين برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتوبة كاملة منك إلى رسولنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع المسلمين عامة، ثم إلى أرواح من أجله واغفر لهم ورحمه ونسأل الله ستهم ونبر الله ذريهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا ذنوبه جمع الله بيننا وبين في جنات النعيم. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره ورد من خبر النيران. ألا إن أولياء الله لا خوف ولا هم يحزنون. إلى حضرة سيدنا المسائل الإسلامية الكتب رباني والغوث سمداني والمحبوب سبحاني والموسوق الرحماني كندير النوراني محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز. اللهم صل على سيدنا محمد صلاة تنجنا بها من جميع الأهوال والآفات وتقلنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات تبلينا بها الآيات من الحياة والبعد الممات إنك على كل شيء قدير. اللهم ارزقني خير الدار مع القرب والإخلاص والصحة والسلامة والبركة والأمن والعافية والاستقامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إني أسأل موجبات رحمتك وخزائن مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة ونجاة من النار. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا في الخزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم صل على سيدنا محمد ما دامت الصلاة وصل على روح محمد في الأرواح وصل على سورة محمد في السور وصل على نفس محمد في النفوس وصل على قلب محمد في القلوب وصل على رولة محمد في الرياض وصل على جسد محمد في الأزداد وصل على تربة محمد في التراب. اللهم صل على رسولك سيدنا محمد فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة وأنت أرحم الراحمين. اللهم إني أهدلك بهذه الحياة الدنيا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك لك وأشهد أن محمدا عبدك ورسولك ولا تكلني إلى نفسي إنك تكلني إلى نفسي تقربني إلى شري تباعدني من الخير وإني لا ذكر برحمتك الواسعة في الدين والدنيا والآخرة. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة في دعاء ملك الله نادى ليا والظهر العجائب تجده عونا لك في النوائب رحمتك يا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد الحبيب العلي وقدر العلي الجاه وعلى آله وصحبه وسلم. اللهم أغني عن ذكرك وشكرك وحسن عبادتك والدي ما جرت به المقادير. لا إله إلا الله سبحان رب الملائكة والروح. لا إله إلا الله سبحان ملك المقصود. لا إله إلا الله سبحان الحنان والمنان. لا إله إلا الله آدم صفي الله. لا إله إلا الله نوح نجي الله. لا إله إلا الله إبراهيم خليل الله. لا إله إلا الله إسماعيل ذبيح الله. لا إله إلا الله موسى كليم الله. لا إله إلا الله داود خليفة الله. لا إله إلا الله عيسى روح الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم.
لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا آمنا واغفر لنا وارحمنا وأنت خير الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا اغفر لنا ولوالدينا جميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم جنة برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد النور عرشه أفضل الأنبياء والمرسلين حبيبنا وسيدنا وسندنا وسفينا ومولانا محمد النور عرشه وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأنصاره وأصحابه ومحبه وأمته وأحبابه وأجمعين برحمتك يا أرحم الراحمين يا ربي بالمصطفى قاصدنا واسمعنا ومامايا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا مولانا مامايا واسع الكرم يا ربي بالمصطفى واليوم زيدنا واتمنى مضايا واسع الكرم مولاي صلي وسلم دائما سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.